பாபா மாஸ்டர் ஸ்டேஜ்லயே விஜய் சாரோட சோஃபா கீழ உட்கார்ந்துகிட்டு கையில எல்லாம் இத்தனைக்கும் சொல்லி அனுப்பிச்சது டைமிங்ல கரெக்டா போகணும்னு. அப்படியா? அவர் அதை கேட்கவே இல்லை. அவரு கேட்காம நினைச்சேன் ஏதாவது பண்ணுவாப்லன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என்னமோ பண்ண போறான் இவன் அப்படின்னு. அவர் பிரபுதேவரா சொல்லி அனுப்பிச்சாரு, ஏப்பா ஏதாவது ஓவரா பண்ணாதீங்க, டைமிங்ல கரெக்டா வரணும், இல்ல மிஸ் ஆயிடும் அப்படின்னு. அதை மீறி அவர் பண்ணாரு. அவரு விட மாட்டாரு, அவர் தான் தெரியுது. கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமா ஆமா. So, but it was nice. It was nice. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஆர்கனைஸ் பிரபுதேவா மாஸ்டர் தான் சொன்னாங்க இல்லையா சார்? பிளான் எல்லாமே இந்த மாதிரி பண்றோம், அந்த மாதிரி பண்றோம், காஸ்டியூம்ஸ் இப்படி. ஆமா ஆமா ஆமா. அவரு வந்து அவரு முதல்ல அவரு என்ன நான் கேள்விப்பட்டது வந்து அவர் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண சொல்லும்போது எல்லா டான்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும், ஒரு டெடிகேஷன் மாதிரி இருக்கும்னு. அப்புறம் அவரே சொன்னார், நான் மாத்திரம் தனியா மாட்டிட்டேன், அப்படி எல்லாரையும் கோத்து விட்டுறேன், எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் சாண்டியும் ஒரு பெரிய பிளஸ். அவர் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணாரு. அவர் கூட சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட மேனேஜர். அவர் வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணோம். எல்லாரோட கோஆப்ரேஷனுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக சொல்லவே வேண்டாம், பிரபுதேவா வந்து ஆடும்போது தளபதி அங்கே அவரும் சேர்ந்து ஆடினாரு. ஸோ இட் வாஸ் a வெரி அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்.